வணக்கம். நம்மளோட லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, அந்த ஓவர் ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்த்தோம். எஸ்பிஐல ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் ரேஞ்ச் வச்சுக்கிறோம். அதோட ஹை, லோ இதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச். ஸோ ஹை பிரேக் ஆச்சுன்னா பை போணும். லோ பிரேக் ஆச்சுன்னா செல் போணும். டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது 7த் அன்னைக்கான ட்ரேடு. ஸோ இது 7த்தோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் ஹை, லோ. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 622.55. இந்த செகண்ட் கேண்டிலும் வந்து உங்களுக்கு ஹை கிட்ட வந்திருக்கு. பிரேக் ஆகல. 622.5 ஓட டர்ன் ஆயிருக்கு. லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ லோ வந்து பார்த்தீங்கன்னா 12.3ல லோ பிரேக் ஆயிருக்கு. இதில் 0.65% வந்தா எக்ஸிட் பண்ண கொடுத்துருப்போம். டார்கெட் லெவல் வந்து 0.65%. ஸோ அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12.3லேருந்து 608 1131க்கு. ஸோ 1131 ஸோ 1130க்கு இங்கே லோ பார்த்தீங்கன்னா 608. ஸோ அந்த லெவலில் எக்ஸிட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9 ட்ரேடு இன்னைக்கு 9:20ல செல் என்ட்ரி போயிருக்கு. ஸோ இன்னைக்கு லோ தான் பிரேக் ஆயிருக்கு. இது இன்னைக்கான ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில். இதில் ஐக்கு டச் ஆகலை. லோ பிரேக் ஆயிருக்கு. லோவல் வந்து பார்த்தீங்கன்னா 614.55. ஸோ இன்றைக்கும் 0.65% டார்கெட்டில் எக்ஸிட் ஆகிருக்கு. 1205. ஸோ 1205ல லோ 612.2. ஸோ 610.55ல எக்ஸிட் ஆகிருக்கு. ஓகே, இந்த கேண்டலில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டல் வரும்போது டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இப்போது இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, ரிப்பேர் ஒன்ஸ் அப்படின்ற ஒரு இந்த கீவேர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 100 குவான்டிட்டி எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன். எஸ்பிஐயில் 100 குவான்டிட்டி பை பண்ணிக்கிறேன். பை ஆர் செல் 100 குவான்டிட்டி. டார்கெட் வந்து 0.65% வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ நம்ம இந்த 100 குவான்டிட்டியுமே எக்ஸிட் பண்ணாமல் 50 குவான்டிட்டி மட்டும் எக்ஸிட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ 0.65% உங்கள் டார்கெட் வரும்போது உங்களுக்கு 50 குவான்டிட்டி மட்டும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். மீதி ரிமைனிங் குவான்டிட்டி என்ன பண்ணிங்கன்னா 3 மணிக்கு எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ 3 மணிக்கு யூனிவர்சல் எக்ஸிட் கொடுத்துருப்போம். ஸோ ரிமைனிங் குவான்டிட்டி வந்து 3 மணிக்கு எக்ஸிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ரிப்பேர் ஒன்ஸ்ன்றதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கலாம். செட் ஒன் பை. இப்போ நம்ம குவான்டிட்டியை இப்போ 100 மாற்றிக்கிறேன். 100. இப்போ இந்த ரிப்பேர் இருக்கு இல்லையா, இங்கே ஆட் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆடு கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்பேர் ஒன்ஸ்ன்னு இருக்கும். இதில் ரிப்பேர் கண்டினியூஸ்னு ஒன்று இருக்குது. பட் அது இப்போதைக்கு பார்க்க மாட்டோம். அது அந்த அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக புரியும். இப்போ ரிப்பேர் ஒன்ஸ்ன்றது மட்டும் பார்க்கலாம். ஸோ ரிப்பேர் ஒன்ஸ்ன்றது நம்ம என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 0.65% அந்த லெவல் வரும்போது டார்கெட்டுக்கு வரும்போது 50 குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இப்போ ஆல்ரெடி எக்ஸிட்டில் அந்த கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எடிட் போயிட்டு ஸோ ஒன்லி டார்கெட் மட்டும் தான் இங்கே வைக்கிறோம். ஸ்டாப் லாஸ் இங்கே வராது. சரிங்களா? அந்த 50 குவான்டிட்டி கொஞ்சம் லெவலுக்கு நீங்கள் டார்கெட் போகும்போது எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஸோ பை பண்ணதுனால பை பண்ண ப்ரைஸ்க்கு மேலே போகணும். 0.65% மேலே போகணும். அப்போ இந்த கண்டிஷன் மட்டும் வச்சுக்கலாம். இதை டெலீட் பண்ணிடுவோம். சப்மிட்டு. ஸோ ரிப்பேர் ஒன்ஸ் கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. அந்த 50 குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பொசிஷன் பில்டரில் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் 50 குவான்டிட்டி செல் பண்ண போகிறீங்க. இப்போ ஆல்ரெடி இங்கே செல்லுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. குவான்டிட்டி வந்து 50 போட்டுங்க. 50. அப்டேட் க்ளோஸ். ஸோ 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். அதில் ஒரு 50 குவான்டிட்டியை சம் பர்சன்டேஜ் நம்ம டார்கெட் வரும்போது
எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கு இங்க எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, எக்ஸிட்ல வந்து ஒன்லி ஸ்டாப் லாஸ மட்டும் இங்க வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டார்கெட்டு ஒரு 50 குவான்டிட்டிக்கு டார்கெட் அங்க குடுத்தாச்சு. எக்ஸிட் குடுத்தாச்சு. அதனால இந்த இடத்துல டார்கெட் வராது. அத எடுத்துருங்க. ஒன்லி ஸ்டாப் லாஸ் மட்டும் இங்க வைப்போம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சம் பெர்சன்டேஜ் டார்கெட்டுக்கு வரலன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இருக்கிற எல்லா குவான்டிட்டியுமேவே 100 குவான்டிட்டியுமே நம்ம எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணோமோ, அந்த ஸ்டாப் லாஸ் லெவல்ல இங்க எக்ஸிட் ஆயிடும். இப்போ பைக்கு முடிச்சாச்சு. அதே மாரி செல்லுக்கும் பார்க்கலாம். இப்போ செல்லுக்கு குவான்டிட்டிய மாத்திக்கிறேன். ட்ரேடு அப்டேட் க்ளோஸ். இங்கேயும் ரிப்பேர்ல ஆட் பண்ணோம். ரிப்பேர் ஒன்ஸு இந்த எக்ஸிட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, டார்கெட் மட்டும் தான் நம்ம வைக்கிறோம். ஸ்டாப் லாஸ் உடைய கண்டிஷன ரிமூவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் உள்ளது டார்கெட் லெவலுக்கானது. இது ஸ்டாப் லாஸ் லெவலுக்கு. ஸோ இத ரிமூவ் பண்ணிடுங்க. சப்மிட், க்ளோஸ். அதே மாரி செல் 100 செல் பண்ணீங்க. அதில 50 மட்டும் பை பண்ணணும். எக்ஸிட் பண்ணணும். அப்ப என்ன பண்றோம்னா, இந்த பை இத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க 50 குவான்டிட்டி மட்டும் எக்ஸிட் பண்ண போறோம். ஸோ அதனால 15 போட்டுங்க. க்ளோஸ். இது செல்லுக்கான எக்ஸிட் கண்டிஷனு. ஸோ செல்லுக்கான எக்ஸிட்ல டார்கெட்ட எடுத்து விட்டுறணும். ஒன்லி ஸ்டாப் லாஸ் லெவல் மட்டும் இருக்கும். சப்மிட், க்ளோஸ். அவ்வளோதான். இப்போ கடைசியா அப்டேட் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நாளைக்கு இது எப்படி போகுதுன்றத இந்த ரிசல்ட் நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.